நிறைய பேருக்கு இந்த ஒட்டு செண்பக பூச்செடி சரி அப்படியே வச்சா எவ்வளோ சூப்பராக வளரும், ஸோ எப்படி எவ்வளோ ஹைட் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆனதுங்க அந்த ஹைட்டாக இருக்கிறது. ஸோ 5 இயர்ஸில் இவ்வளோ க்ரோத் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். மண்ணு நல்ல வளமாக இருந்துச்சு, ஸோ நல்லா சூப்பராக செடியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு சூப்பராக க்ரோத் இருக்கும். நீங்கள் எனக்கு ஹைட் வேணாப்பா, இந்த மாதிரி பக்கம் இருக்க மாதிரி ஒரு 4 to 5 ஃபீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னா மேலே ஹைட்டில் அதாவது ஸ்ட்ரைட்டாக வளருது இல்லைங்களா, ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ரூன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதுங்க. ஸோ உங்களுக்கு சைடில் க்ரோத் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செடி ரொம்ப ஹைட் போகாது. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ளவர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு சொர்ணமுகி செம்பக வெரைட்டிங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஃப்ளவர்ஸ் நிறைய வைக்கும், பூக்களும் ரொம்ப மனமாக இருக்கும். ஸோ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். செண்பகப்பூ மட்டும் இப்போ நம்மக்கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும். ஆஃப்டர் தீபாவளியிலேருந்து இந்த கலெக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வேணுன்றவங்க நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இந்த மாதிரிலாம் புது வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த காற்று அடிக்கும் போது மனம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க.